ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்துட்டு மெஹந்தி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து ரீசெண்டாக க்ரே ஹேர் அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம இது மாதிரி வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். மாமா எர்த் ப்ராடக்ட்டில் வந்துட்டு நான் வந்து மெஹந்தி வாங்கி ட்ரை பண்ணேன். அது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நான் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணது. இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. யூடியூப்பில் பார்த்து தான் வந்து நானுமே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து இதை ஃபர்மெண்ட் ஆக வந்து விட்டுட்டேன். அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஃபர்மெண்ட் ஆகலை. ஏன்னே தெரியல. நான் இவ்வளோத்துக்கும் அவங்கெல்லாம் சொன்ன மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக வந்து போட்டு தான் வந்து பண்ணேன். இதில் வந்துட்டு என்ன ஒன்று நான் சேர்க்கல அப்படின்னு பார்த்தோன்னா, கர்ட் மட்டும் நான் சேர்க்கல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு ரொம்பவே கோல்டு அதிகமாக இருக்கிற பாடி. அதனால் வந்து கர்டு சேர்த்தா எனக்கு ரொம்ப ஜலதோஷம் அதிகமாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்டு வந்து சேர்க்கல. இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃப்டர் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் ஹென்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு இது கூட வந்து காஃபி கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டேன். காஃபி வந்து போட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். டீயும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். அந்த ப்ரிப்ரேஷன்லாம் வேணாம், ஏன்னா இது அந்தளவுக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபுல்லாக பிளாக்கெல்லாம் மாறல, இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. இது கூட இண்டிகோ வந்து மிக்ஸ் பண்ணால் பிளாக் ஆகும் போல். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நேராக வெளியில் வந்தாச்சு. எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் தான் வந்து இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு சும்மா வந்து வரலாம், கொஞ்சம் பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ப்ராடக்ட்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஹோம் சென்டரில் வந்துட்டு எப்போவுமே நிறைய ஆஃபர்லாம் இருக்கும். இந்த தடவை வந்துட்டு அவ்வளோவா ஆஃபர்லாம் இல்லை. ஏன்னு தெரியல, சீக்கிரமாக வந்துட்டு ஆஃபர்லாம் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருந்தால் தான் ஒரு 1 மந்த்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபர்லாம் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ வந்துட்டு இந்த டால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்து இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம வீட்டில் வச்சா இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் எப்போவுமே போனால் இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா கண்ணு குளிர அழகாக ரசிச்சுட்டு வந்துடுவேன். இந்த விநாயகர் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சலில் உட்காந்துட்டு. ஹோம் சென்டரில் வந்துட்டு 2 ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கீழே வந்துட்டோம் நானும் என் ஹஸ்பண்டும். இந்த க்ரீக் யோகர்ட் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருந்தோம். ப்ளூபெரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு மேங்கோவும் வந்து வாங்கியிருந்தோம். எனக்கு வந்துட்டு மேங்கோ தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளூபெரி அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் வந்துட்டு 2யுமே வந்து ட்ரை பண்ணேன். என்னோடய ஃபேவரட் வந்து மேங்கோவாக தான் இருந்தது. இந்த யோகர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நாள் ஆகிடுச்சு சாப்பிட்டு. அதனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டதுனால அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே தான் வந்து போக போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு ஏதாவது மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து சத்யம் சினிமாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதெல்லாம் வந்து பில் பண்ணிவிட்டு காரில் கொண்டு போய் வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்துட்டு எப்பயுமே இந்த வசாபி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய நாங்கள் வாங்குவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்திருக்கு. இந்த தடவை வந்துட்டு தாய் சில்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்க ஸ்நாக்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து இருக்குது. கிறிஸ்பி அண்ட் க்ரீம் டோனட் ஷாப் ஆப்போசிட்டில். இப்போ வந்துட்டு மேலே வந்து சத்யம் சினிமாஸ்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா ஒரு சூப்பரான விஷயம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காமிச்சிட்ருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நயன்தாராவோட லிப் பாம் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிப் பாமோட வெண்டிங் மிஷின் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. எல்லா விதமான லிப் பாம்ஸும் வந்து அங்கே இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் வந்துட்டு லிப் பாம்க்கு வந்து வெண்டிங் மிஷின் வச்சு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல.
டிஃப்ரெண்ட்டான லிப் பாம்ஸ்லாம் வந்து இருந்தது. இதுவரைக்கும் நீங்க ட்ரை பண்ணது இல்ல அவங்களோட கம்பெனி லிப் பாம் அப்டின்னா, நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஊர்ல வந்துட்டு லிப் பாம்க்குலாம் வெண்டிங் மிஷின் வர அளவுக்கு நம்ம ஊர் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு பாருங்க. நயன்தாராவோட லிப் பாம் கம்பெனினால வந்துட்டு வெண்டிங் மிஷின்லாம் வந்து போட்டாங்க போல. நீங்க இதுவரைக்கும் செக் பண்ணல அப்படின்னா சத்தியம்ல வந்து கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நானும் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ளேவர் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான லிப் பாம்ஸ் வந்து இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண ப்ராடக்ட் தான். இந்த மாதிரி வந்துட்டு சைடில் ஸ்க்ரீன் இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான லிப் பாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வந்து பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். செம்மையாக இருக்குல்ல, நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் கூட வந்துருச்சு. அப்படியே வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நேராக வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னடா இது இவ்வளோ ஹேங்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோம். அங்கே வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்காக நான் வந்து கேட்டிருந்தேன். அதனால வந்துட்டு எனக்கு நிறைய ஹேங்கர்லாம் வந்து அந்த அண்ணா கொடுத்தாங்க. அங்கே உள்ள வந்து அவங்க மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிளாங்கெட் வந்து வாங்கியிருந்தோம். இந்த பிளாங்கெட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பாப்பாவுக்கு இது மாதிரி 2 இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 1199 ருபீஸ். இதிலலாம் எந்த ஒரு ஆஃபருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்துட்டு அப்படியே MRP கொடுத்து தான் வாங்கணும். இந்த டைம் எந்த ஒரு ஆஃபரும் இல்லை. அடுத்ததாக வந்துட்டு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஷெபாமேடில் வந்துட்டு பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். ஷெபாமேட் ப்ராடக்ட்டில் எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 10% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். இதில் வந்துட்டு 10% வந்து ஆஃபர் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிலிக்கான் ஃபீடர் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஃபீடர் வந்து பாப்பாவுக்கு ஆல்ரெடி ஒன்று வாங்கி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். பேபி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இன்னொன்று வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து BPA ஃப்ரீ தான். இது வந்துட்டு நான் டாக்ஸின் ப்ராடக்ட்டு. பாப்பாவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வச்சு கொடுக்கறதுக்காக வந்துட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரு ஹெட்பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி இருந்தது எங்கே போச்சுன்னு தெரில. அதனால் வந்துட்டு அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டீத்தரும் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த டீத்தர்லாம் அவளுக்கு கொடுத்து பிரயோஜனமே இல்லை. அவள் எதுவுமே வந்து விளையாட மாட்டேன்றா. அடுத்து தான் வந்துட்டு இன்னொரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்துட்டு நம்ம சிரப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு மெடிசன்லாம் கொடுக்கறதுக்கு இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பேபி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் இப்போ வரைக்கும் பாப்பா பார்த்திங்கன்னா சிரப்லாம் எதுவுமே குடிக்க மாட்டேங்கிற, மெடிசன்லாம் எடுக்கிறது இல்லை. இதில் வந்து தண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ஜூஸ் அது மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து வாங்காதீங்க. கொஞ்சம் யோசித்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு அவெண்ட் பாட்டில் வந்து யூஸ் பண்ண பழக்கத்தினால அவள் வந்து இந்த நிப்பிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்றா. அதனால் வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாமலும் வந்து போயிட்டோம். அதனால் வந்துட்டு பார்த்து கொஞ்சம் கேர் பண்ணி வாங்குங்க. அடுத்ததான் வந்துட்டு இதெல்லாம் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்துட்டு ஒரு டீத்தர் தான். இது மாதிரி ஹேண்ட் மாதிரி இருக்க டீத்தர் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். இதுவுமே வந்துட்டு பாப்பா வந்து வச்சு விளையாடி தான் இருக்கா. ரொம்ப வந்து சமத்தாக வந்து விளையாடிட்டு இருக்கா. இது வந்து வீட்டு பக்கத்தில் வந்து வாங்கினது. இதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காமிச்சிருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிராண்டு தான். இது வந்துட்டு சளி எடுக்கிறது, அதுக்கப்புறம் காதுக்குள்ளே தண்ணி கிண்ணி போயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த் பேக் வந்து ரொம்ப சளி பிடிச்சிருந்தது. அப்போ வந்து மூக்கிலலாம் அடைச்சிட்டு இருந்தது. இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு தான் நான் வந்து சளியெல்லாம் வந்து எடுத்தேன். இந்த நேசல் ஆஸ்பிரேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து சளி மூக்கில் அடைச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை வச்சு எடுத்து விட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிடும். அதனால் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரியே நிறைய வ்ளாக் நம்ம சேனலில் இருக்குது. போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வெண்டிங் மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சத்யம் சினிமா ஸ்க்ரீனில் வந்து உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.